எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து டீலிங் பேசுறதுக்காக அவர்கிட்ட இருக்க கூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்புற வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ போன உடனே ஹீரோன்னு என்ன செஞ்சிட்றாங்க அப்படின்னா, ஷிகங்க்கு மெசேஜ் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ணி, இங்கே பாரு, அவன் இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்புறான், நீ சீக்கிரமாக அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே ஷிகங்குமே வேகமாக நம்ம ஹீரோ காரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இந்த டைமில் நம்ம ஹீரோ காரில் உட்காந்துருக்காருல, அப்போ அங்கே இருக்க ஃபெய்ஹூ சொல்கிறான், பாஸ் நீங்கள் வந்து அந்த ஷிகங்க்கும் நம்ம மேடம்க்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அதோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோ, இல்லை இப்போதைக்கு இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், ஏன்னா இன்னைக்கு நைட்டே நாங்கள் இங்கிலாந்துக்கு போகிறோம்ல, ஸோ இதை பற்றி இப்போதைக்கு எதுவும் பார்க்க வேணாம், நம்ம முதல்ல இந்த டீலிங்கை சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி போகிறான். பட் அவன் பார்த்தா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தான் போயிருக்கான். அங்கே ஒரு சேரிட்டி ஈவெண்ட் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த பிளேஸ்க்கு ஒரு ஷேர் ஹோல்டரோட பொண்ணு இருப்பாள் ஷூயூன்னு சொல்லிட்டு, அவளுமே வந்திருக்கா. பட் இந்த மாதிரி அந்த ஈவெண்ட் நடக்கும் போது கரெக்டாக அந்த ஷிகங் இருக்கான்ல, அவன் போலீஸ் குரூப்போட அந்த பிளேஸ்க்கு வந்து இறங்குறான். உடனே ஹீரோ, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அது சட்டவிரோதமாக நீங்கள் சில பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதான் இது எல்லாத்தையும் செக் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அங்கே இருக்க ஷேர் ஹோல்டரும், எது அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகல, சொல்லப்போனால் நாங்கள் சேரிட்டி ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம், டொனேஷன் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதையும் தான் பார்த்துருவோமே, முதல்ல எல்லா பாக்ஸையும் தொடங்க, நான் செக் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ நடுவில் வந்துட்டு, இங்கே பாரு ஷிகங், உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், பட் அதுக்காக இதுவா ரிவெஞ்ச் எடுக்கிற டைமு, நான் உங்ககிட்ட கடைசியாக ஒரு டைம் சொல்லிக்கிறேன், நீ மட்டும் இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே திறந்து பார்த்து அதுக்குள்ளே எந்த வித தப்பான பொருளும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அதோட கான்சிக்வன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஷிகங் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எல்லாத்துலேயுமே பார்த்தா ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. இவனும் என்னடா இது, எதுலையுமே எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கும் போது, அவ்வளோதானே, செக் பண்ணி முடிச்சிட்டிங்கல்ல, எதுவும் கிடைக்கல தானே, சரி இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். பட் இந்த ஷிகங்க்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. இப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. அப்போ ஃபெய்ஹூ கிளம்பி வரான். மேடம் நீங்கள் ரெடி தானே, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்குறான். எனது ஏர்போர்ட்டுக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம், பாஸ் தான் உங்களை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர சொன்னார், அவரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதான் இப்போ நீங்கள் இங்கிலாந்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்ல, இது ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு இவன் முழிக்கிறா. ஆமாம், ஆக்சுவலி இது முன்னாடியே முடிய வேண்டியது, ஆனால் அந்த ஷிகங் இருக்கான்ல, அவன் தான் நடுவில் புகுந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டான், நீங்கள் கிளம்புங்க ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு இவன் சொல்ல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு இவன் திருன்னு முழிச்சிட்டு, ஒரு நிமிஷம் நீ வெளியே போனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு ஃபேய்ஹூவும் வெளியே வரான். அப்போ ஹீரோயின் பின்வாசல் வழியாக வேகமாக போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா அந்த ஷிகங் இருக்கான்ல, அவனை தேடி தான் போகிறாங்க. வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்துட்டு, ஷிகங் எங்கே இருக்கான், அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஷிகங் வந்து ஒரு முக்கியமான விஷயமா உள்ள கமிஷனர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அங்கே இருக்கவர் சொல்லும் போது, இல்லை நான் ஷிகங் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு ஹீரோயின் நிற்கிறாங்க. பார்த்தா அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் குடுன்னு அங்கேருந்து போகிறாங்க. பட் ஹீரோ இதை நல்லாவே கவனிச்சிடுறான். ஹீரோயின் வெளியே ஓடி வராங்க. போச்சு போச்சு, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், எல்லாம் சொதப்பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. இந்த டைமில் மழையுமே பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இவ புலம்பிகிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே கொடையோட அந்த பிளேஸ்க்கு வரான். அப்போ நமக்கு ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஷிகங்க்கும் ஏற்கனவே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஃபேய்ஹூ ஒரு ஃபைல் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை நம்ம ஹீரோ எடுத்து படிச்சிருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் அந்த ஷிகங்கும் முன்னாடியே லவ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ ஹீரோ என்ன செய்கிறான் அப்படின்னா, ஹீரோனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய், அப்படின்னா இந்த ஷிகங்கை தேடி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஷிகங்கை தேடி வரல, நான் உன்னை தேடி தான் வந்தேன், உன்னை காணும், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயந்து போய் தான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு இவ சொல்கிறா. நீ சொல்கிற பொய் எல்லாத்தையுமே நான் நம்பவான்னு நினச்சிட்டு இருக்கியா, இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவை பாரு, நீயும் ஷிகங்கும் ஒன்றா இருக்கீங்க, அப்படின்னா நீ என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவனை டேட் பண்ணியிருக்கல, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, அதோட இது என்ன, என் வண்டியில் ட்ராக்கர் இருந்துச்சு, அதோட உன் தோடும் என் வண்டியில் இருந்தது, எப்படி என்னோட ட்ரக்குள்ள நீ வந்த அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோன் உடனே முழிக்கிறாங்க. எனது ட்ரக்குக்குள்ள நான் போனேனா, அதோட ஏன் தோடி எப்படி ட்ரக்குக்குள்ள போணுச்சு அப்படின்னு அவ பார்த்துட்டு, இல்லை உன் ட்ரக் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நாங்கெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு அவ சொல்கிறா. சும்மா நடிக்காத, இன்னும் எவ்வளோ போய் தான் நீ சொல்லிகிட்டே இருப்ப, என்னை சுற்றி இருக்க எல்லாருமே நீ எங்கள் கேங்குள்ளே வந்து எங்களை உழவு பார்க்குறதா சொல்லிகிட்டே இருந்தாங்க,
ஆனால் அவங்க சொல்கிறது எதையுமே நான் கண்டுக்காம உன்னை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தேன். அந்த ஜியாலியுமே சொன்னா நீ ஒரு ஸ்பைன்னு, அதையும் நான் கேட்கல, உன்னை நம்பிட்டே தான் இருந்தேன். ஆனால் நீ என்னை இப்படி ஏமாத்திட்டல, இதெல்லாம் எதுக்காக? என் கதையை முடிச்சுட்டு இந்த ஷிகன் கூட சேர்ந்து இங்கேருந்து ஓடி போடலாம் நினச்சியா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு ஹீரோயின் வராங்க. ஓ அப்படியா, நீ சொல்கிறத கேட்கணும்னா தோ அங்கே இருக்கான் பாரு ஷிகங்க, அவனை உன் கையாலேயே நீ முடிச்சிடு அப்படின்னு கன்னை கையில் கொடுக்குறான். உடனே இவ ஐயோ அவனை எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்க, அவனை விட்டுரு, அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அழறா. ஓ அப்படின்னா உனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லவங்கல்ல, எல்லாரையுமே உனக்கு பாதுகாக்கணுன்ற எண்ணம் இருக்கு. ஆனால் என்னை பற்றி மட்டும் நீ யோசிக்கவே இல்லைல்ல. ஆனால் நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? உனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கலன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உன்னை இங்கிலாந்துக்கு கூப்பிட்டுட்டு போயிடலான்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கடைசியாக அந்த அங்கிள்குன்னு சொன்ன வேலையை மட்டும் முடிச்சிட்டா அதோட உன் கூட சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு நினச்சேன். உன்னை நான் முழுசாக நம்பினேன், ஆனால் நீ என்னை நல்லா ஏமாத்திட்டல அப்படின்னு அவன் சொல்லும் போது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது, இங்கே பாரு நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்கிறா. ஓஹோ அப்படியா, நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்பணும்னா முதல்ல அந்த ஷிகங்கோட கதையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து கையில் கொடுத்துட்றான். பட் இவ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த கன்னை இவ பக்கம் திருப்பி வச்சிடுறா. இங்கே பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ என்னை நம்ப போகிறதில்லன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் போது நான் எதுக்கு அவனோட கதையை முடிக்கணும், நான் என்னையே ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. ஓ மறுபடியும் உன் ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பார்க்குறான். ஹீரோன் உடனே, நீ இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்த, உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்னை நம்ப வேணான்னு சொல்லும் போது நீ தான் என்னை கண்மூடித்தனமாக நம்பினதா சொன்னல. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உனக்கு ஆரம்பத்துலேருந்தே என் மேலே சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதனால தான் கடைசியாக என் கூட சேர்ந்து இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உண்மையாகவே ஸ்பையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீ இப்படி ஒரு டெஸ்ட்டை வச்சுருக்க. நீ உண்மையாகவே எந்த டீலிங்கும் பண்ண போகலை, நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு டெஸ்ட்டை நீ வச்ச. அப்படி இருக்கும் போது நான் நல்லவ, அதுவும் நான் உன்னை காதலிக்கிறேன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் எதுக்கு அந்த ஷிகங்கை ஷூட் பண்ணணும், நான் தான் இங்கே ஷூட் பண்ணிட்டு இறந்து போகணும் அப்படின்னு அவள் ஷூட் பண்ண வர. பட் டக்குன்னு ஹீரோ வந்து கன்னை பிடுங்கிட்டு, இங்கே பாரு, அவ்வளோ சீக்கிரமாக நீ இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, நீ வாழணுமா வாழக்கூடாதான்றத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஹீரோ வேகமாக வீட்டுக்கு வந்துடுறான். தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க ஃபேஹு கிட்ட விசாரிக்கிறான். சரி, இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த யூ தான் காரணன்றது வெளியே யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை அந்தளவுக்கு பெருசாக நியூஸ் வெளியே போகலை அப்படின்னு ஃபேஹு சொல்கிறான். சரி, இது வெளியே போகாத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டிலே தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை அந்த பிளேஸில் அடைச்சி வச்சிருக்காரு. பட் ஹீரோனை இப்போ யோசிக்கிறாங்க, நான் ஒன்றும் அவனோட ட்ரக்குக்கு போகவே இல்லை, அப்படி இருக்கும்போது ஏன் தோடி எப்படி அவனோட ட்ரக்குக்கு போணுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஒரு டைம் இவ ஊஹா கூடயும் அந்த ஜியாலி கூடயும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பால, அந்த டைமில் தான் இவளோட ஒரு தோடு மிஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை அவள் யோசிச்சுட்டு, அப்படின்னா ஜாலி தான் என்னோட தோடு எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரக்கில் வச்சாலா, இந்த விஷயத்த ஷெஜி கிட்ட சொல்லணும் அப்படின்னு இவ ஹீரோவை பார்க்கணும்னு வரா. பட் அங்கே இருக்க ஒரு ஒர்க்கர் வந்து இவளை வெளியே போகவே விட மாட்டாங்க. உடனே ஹீரோயின், நீ யார் புதுசாக இருக்க, இங்கே நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் புதுசாக இங்கே வேலைக்கு வந்திருக்கேன். அப்படியா, அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்தவங்க, அது அன்னைக்கு கரண்ட் கட் ஆனிச்சுல்ல, அன்னைக்கு உங்களை விட்டுட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷெஜி சார் அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டாரு, அதோட அவங்கெல்லாம் இப்போ உயிரோட இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, எனது அவங்க எந்த தப்பும் பண்ணலை, அவங்கள எதுவும் செய்ய வேணான்னு சொல்லு அப்படின்னு இவ கத்துறா. ஆனால் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் உள்ளே போங்க, இல்லைன்னா ஷெஜி சார் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர் அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கிள் குன்னு இருக்காரு இல்லையா, அவர் ஷிகங்க பிடிச்சி வச்சிட்டு இருக்காரு. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், எப்படியாவது இந்த டீலிங்கை ஸ்மூத்தாக நடத்தி முடிச்சிருந்தானே சொன்னேன், ஆனால் நீ அதை விட்டுட்டு குரூப்பாக போலீஸை கூப்பிட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு போயிருக்கல அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லை அங்கிள், நான் ஒன்றும் அந்த பிளேஸ்க்கு போகலை, கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க கமிஷனருக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, அதுவும் உங்களோட டீலிங்கை பற்றிலாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவர் என்னை போலீஸை கூப்பிட்டுட்டு போக சொன்னார், நான் ஒன்றும் போகலை அப்படின்னு இவன் வேணும்னே போய் சொல்லிட்டு இருக்கான். பட் அங்கிள்க்கும் அது எதையுமே காதில் வாங்கவே மாட்டுறாரு. பட் இவன் ரொம்ப கெஞ்சிரான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிரான். அப்போ அவருமே, சரி உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த டைம் இந்த டீலிங் நல்லபடியாக நடந்து முடியணும், அப்படி நடந்து முடியல உன் சம்மந்தப்பட்ட சில வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, அது வெளியே போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, இவனும் ஒரு மாதிரி பயந்துட்டே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவை வந்து அங்கே இருக்க அங்கிள்குன்னு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. நம்ம ஹீரோவும், கடைசி நேரத்தில் அந்த ஷிகங் செக் பண்ணணும்னு வந்ததுனால நம்மளோட டீலிங்கை சரியாக முடிக்க முடியல, ஸோ ஷுஜட் சாரை நான் வேறு ஒரு நாளைக்கு வர சொல்லியிருக்கேன், ஸோ அவர் வரும்போது நம்மளோட கூட்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் இங்கிலாந்துக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, சரி எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் பக்கத்துலேயே ஜியாலி இருந்துட்டு,
ஆமா, நான் கேள்விப்பட்டேன். உன் குரூப்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் போலீஸ் கிட்ட போய் இந்த டீலிங்க பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு கேட்க ஹீரோ வாய திறக்க மாட்றான். ஆ, அதோட உன் ட்ரக்குக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணோட தோடு இருந்ததாமே. ஒருவேளை அது உன் ஒய்ஃபோட தோடா இருக்குமோ? ஒருவேளை அவ தான் போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு ஜாலி சொல்ல, என் ட்ரக்குக்குள்ள தோடு இருந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது? ஆமா, நேத்தெல்லாம் நீ எங்க இருந்த அப்படின்னு ஹீரோ கேட்க, அது நான் 2 நாளா இந்த ஊர்லயே இல்ல அப்படின்னு அவ சமாளிக்கிறா. என்னமோ போ அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். பட் ஜாலி உடனே, இங்க பாருங்க அங்கிள் குன், இதுக்கு முன்னாடி என்னால இந்த இடத்துல நிறைய தப்பு நடந்துச்சு, அதனால எனக்கு நீங்க தண்டனை கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ இந்த ஷெஜினால ஒரு தப்பு நடந்திருக்கு, அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு இவ கேட்க, அவனால எந்த தப்பும் நடக்கல, சொல்ல போனா அவனால தான் இப்போதைக்கு நம்மளோட கூட்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது, இல்ல அங்கிள் குன், அவ சொல்றதும் கரெக்டு தான், என்னால ஒரு தப்பு நடந்துருச்சு தான், அதனால அதுக்கான தண்டனையை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து முன்னாடியே உட்காடுறான். அதனால அங்க இருக்க அங்கிள்குன்னுமே நம்ம ஹீரோவுக்கு தண்டனையா 10 சவுக்கடி கொடுக்க சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுமே அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. இது அங்க இருக்க ஜாலியுமே அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறமா உடம்பு ஃபுல்லா காயத்தோட நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். கூட இருக்க ஃபேகுவும், பாஸ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, வேணாம் நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது ஹீரோயின் ஓடி வராங்க. ஷெஜி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு ட்ரக்ல என் தோடு இருக்குன்னு சொன்னல, அது வந்து ஏன் தோடு தான், ஆனால் அது வந்து அந்த ஜாலி தான் அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கா, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறா. நம்ம ஹீரோ கையில் ஏற்கனவே அடிபட்டிருக்கும், அதனால இவ கை பிடிக்கிறதுனால ரொம்ப வலிக்குது. இருந்தாலுமே அதை அவன் காமிச்சிக்காம, இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ பண்ண தப்பு எதையுமே நீ ஒத்துக்க மாட்டல்ல, அதை எப்படி மற்றவங்க மேலே திரும்ப தூக்கி போடலான்னா பாப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். சரி விடு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ என்னை என்ன வேணாலும் பனிஷ் பண்ணிக்கோ, ஆனால் ஏற்கனவே இந்த வீட்டில் ஒர்க் பண்ணாங்கல்ல அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிவிடு. ஏன்னா அன்றைக்கி நைட்டு நான் தான் அவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு வீட்டில் கரண்ட்டை கட் பண்ணி விட்டேன், அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால ப்ளீஸ் அவங்கள எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்காம போகிறான். அப்போ இவ கையை பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா ஹீரோ கையில் ரத்தமாக இருக்குது. உடனே அவ, நீ அவங்கள என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறா. அவங்க எல்லார் கதையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோனை அப்படியே இழுத்து வச்சுட்டு, ஓ நான் மனுஷன் இல்லைங்கிறது உனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதா, அப்போ ஏன் ஆரம்பத்தில் சொன்னேன் நான் நல்லவனாக இருந்தாலும் பரவாயில்ல கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எதுக்கு நீ சொன்ன அப்படின்னு ஹீரோன் கிட்ட பேசும்போது டக்குன்னு 2 பேரும் ஸ்லிப் ஆயிடுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருது. அது மேலேயே ஹீரோனும் அப்படியே போய் விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுருது. இருந்தாலும் அந்த வலியை ஃபேஸில் காமிச்சிக்காம அப்படியே படுத்திருக்கான். ஆனால் ஹீரோன் அதை எதையுமே கவனிக்கலை. அவங்க ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, இந்த வீட்டில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸை அவங்கள விட்டுரு, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை பற்றியும் நீ யோசிப்ப, எல்லாரை பற்றியும் கவலைப்படுவ, ஆனால் என்னை பற்றி மட்டும் நீ யோசிக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோனை கொண்டு வந்து மறுபடியுமே ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு போக இவ அழ ஆரம்பிச்சிட்றா. ஏ ஷெஜி ப்ளீஸ் என்னை வெளியே விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்துறா. பட் நம்ம ஹீரோ கதவை திறக்கவே இல்லை. பட் ஹீரோயினை உள்ளே பூட்டி வச்சதுக்கப்புறமா ஹீரோ போய் அவன் உடம்புல இருக்க காயம் எல்லாத்துக்குமே மருந்து போட்டுட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ ஃபேகு கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஃபேகு சொல்கிறான், பாஸ் லாஸ்ட் டைம் இந்த ஷிகங்கால தான் நம்மளோட கூட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஷிச்சட் கிட்ட கொடுக்க முடியல. ஸோ அவரை இன்னைக்கு ஈவினிங் நான் வர சொல்லியிருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட போய் கூட்ஸை கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டே அண்ணியோட கிளம்பி இங்கிலாந்துக்கு போயிடுங்க அப்படின்னு ஃபேகு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். பட் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் காதில் வாங்கிடுறாங்க. உடனே அவங்க, இல்லை எனக்கு இப்போ இன்னும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, எப்படியாவது இவங்களோட ட்ரக்ஸ் எல்லாத்தையும் அந்த சுவிட்சட் கிட்ட கொடுக்க விடாமல் நான் தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பாவமாக ஹீரோ கிட்ட வந்து, நான் கோயிலுக்கு போய் சில காணிக்கைகள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னால் போக முடியாதுன்னு தெரியும், அதான் எனக்கு பதிலாக இந்த வீட்டில் வேலை செய்கிறால இவகிட்ட காணிக்கையெல்லாம் கொடுத்து விடணும்னு நினைக்கிறேன், கொடுக்கட்டுமா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, சரி அவள்கிட்ட கொடுத்து விட, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்லேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் காரில் ஏறி வரும்போது அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோயின் கூட ஹீரோ கிட்ட அவங்கள உயிரோட விட்டுற சொல்லி கேட்டிருப்பாங்களே, அவங்க அந்த பிளேஸில் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறமா தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஸோ ஹீரோவை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அவங்க காரில் வந்துட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கோவிலுக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே ஹீரோயின் ஒரு க்ளூவையும் வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ இன்னைக்கு ஈவினிங் டீலிங் பேச போகிறான் அப்படிங்கிறத அந்த ஷிகங்க்கு சொல்கிற விதமாக. ஸோ அந்த ஷிகங்குமே இப்போ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு, ஓ இன்னைக்கு ஈவினிங் டீலிங் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கிளம்பி அந்த பிளேஸ்க்கு வரான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கூட்ஸை எடுத்துகிட்டு சுவிட்சட்டை பார்க்க வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, என்னானாலும் சரி நீ ஏன் கூடயே தான் இருக்கணும், எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வரும்போது
அட ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்களே அப்படின்னு அங்கே ஜாலி நின்றுட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ற, சுஜட் எங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, சுஜட்லாம் இங்க வரமாட்டாரு, நீ என்ன செய்யற, உன் கையில இருக்க அந்த குட்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு இவ சொல்றா. அந்த டைம்ல வேற கரெக்டா நம்ம ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் ஒரே ரெட் லைட்டா எரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா யாரோ இவங்களை ஷூட் பண்ணணுன்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான். பட் இப்போ நம்ம ஹீரோ ஜாலியை பார்த்து கேட்குறாரு, நீ இப்போ பண்ணுற விஷயம் அங்கிள் குன்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, அங்கிள் குன் கூடலாம் இனிமேல் நான் இருக்க மாட்டேன், அவர் கூட இருந்ததால எனக்கு வெறும் கஷ்டம் மட்டும்தான், இப்போ நான் வேற கேங் கூட சேர்ந்துட்டேன், இப்போ உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிற குட்ஸையுமே நான் அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. பட் அந்த டைம்லயே இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ மேலே எரிஞ்சிட்டு இருந்த அந்த ரெட் லைட் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு இவ மேலே வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ உடனே சிரிச்சுட்டே கிட்ட வந்து, இங்கே பாரு, உன் கூட இருக்க ஆளுங்க எல்லாரும் எனக்கு விசுவாசமானவங்க, அதனால உன் கூட சேர்ந்துட்டு என்ன ஏதோ அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா உன் ட்ராப்ல நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு ஜாலி கேட்குறா. பட் அந்த நேரத்தில் பின்னாடியிலேருந்து யாரோ கன் எடுத்துகிட்டு வராங்க. யாரா அதுன்னு பார்த்தா அங்கே ஊகா நின்றுட்டு இருக்கான். அதான் இந்த ஜாலி கூட இருப்பான்ல அவன் தான். இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியல. பட் இப்போ அவன், இங்கே பாரு, ஒழுங்கா உன் கையில் இருக்க கூட்ஸை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணை நீட்டுறான். நம்ம ஹீரோவுமே அந்த கூட்ஸை கொடுக்கலான்னு வரான். பட் இருந்தாலும் எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஜாலி வேகமாக நம்ம ஹீரோயின் பக்கம் கண்ணை திருப்புறா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஹீரோ அந்த பிளேஸ்க்கு ஓடி போகிறான். பட் ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவள் ஹீரோவை கவர் பண்ண, அவ்வளோதான், அப்படியே ஹீரோயின் அவள் ஷூட் பண்ணிடுறா. ஹீரோயினும் அப்படியே விழுந்துடுறாங்க. ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வேகமாக அங்கே இருக்க கூட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வெளியே நின்று ஹீரோ அழுதுகிட்டே இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்க்கு ஷிகங்குமே வரான். நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ பேசணும்னு வரான். அதுக்குள்ளே ஹீரோ, இங்கே பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்க்கு நர்ஸுமே வந்து, அவங்களோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணாதான் அவங்க பொழைப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த ஃபார்மில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் ஜாலியவும் அந்த ஊகானையும் பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க. அப்போ ஜாலி கேட்குறா, ஏன்டா இப்படி பண்ண, நீ உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி உன்னை நான் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சிருந்தேன், எதுக்குடா வெளியே வந்த அப்படின்னு கேட்க, நீ என் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்க, அப்படி இருக்கும் போது உன் உயிருக்கு பிரச்சனை வரும்போது என்னால் எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியும், அதான் உன்னை காப்பாற்றணும்னு வந்துட்டேன் அப்படின்னு அவனும் ரொம்ப ஃபீல் பண்ண, அவளுமே அழறா. அப்போ அவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஏன் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து பிறந்தோம், இந்த அங்கிள் குன்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன வயசுலேருந்து 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்ல, அதை கேட்டு இவளுமே அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு சர்ஜரி பண்ணாங்க இல்லையா, அது வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. பட் நம்ம ஹீரோயின் இன்னும் கண் முழிக்கவே இல்லை. என்னென்னு நம்ம ஹீரோ கேட்டால், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், இதுக்கு மேலே கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ அவன் வேகமாக கோவிலுக்கு போகிறான், போய் வேண்டிக்கிறான். இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை, ஆனால் இப்போ கேட்குறேன், தயவு செஞ்சு என் மனைவியை காப்பாற்று, நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா, இவனோட கையை கிழிச்சு அதுலேருந்து வர ரத்தத்தை வச்சு அங்கே வந்து வேண்டுதலை எழுதி வச்சிட்டு இருக்கான். அவளை மட்டும் காப்பாற்றிடு, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் போகிறதுக்கு வெளியே நிறைய படிக்கட்டு இருக்கும். அது எல்லாத்து மேலேயுமே அப்படியே முட்டி போட்டே ஹீரோ ஏறி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கண் முழிக்கணுன்றதுக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான். பட் ஒரு வழியாக ஹீரோயினுமே கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணை திறந்துடுறாங்க. அப்போ ஹீரோவுமே கிட்ட வந்து, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். அப்போ அவள் ஹீரோ கையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு, இது என்ன புது காயமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு இவ கேட்க, எல்லாமே உனக்காக தான், என்னை மன்னிச்சிரு, என் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்க, ஆனால் உன்னை நான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, இல்லை, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் தான் உன்னை சரியாகவே புரிஞ்சிக்கல, நீ எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணுன்றதுக்காக இங்கிலாந்துக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் நான் அதை கூட புரிஞ்சிக்காம ஷிகங்கை மீட் பண்ண போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அதோட நான் இப்போ உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நானும் ஷிகங்கும் டேட் பண்ணோம் தான், ஆனால் இப்போதைக்கு எங்கள் 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது தெரியுமா, என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் உனக்கு நிறைய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனால், இல்லை நீ மன்னிப்பு கேட்காத, நான் தான் உன்னை புரிஞ்சிக்காம ஏதேதோ சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். பட் எனக்கு இங்கே ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது ஹீரோ வந்து ஹீரோன்னு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு. பட் ஹீரோயின் தான் சில டைம் உண்மையாகவே ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாங்க, அதே சமயம் பின்னாடி எப்படியாவது ஹீரோவை கவுத்து விடணும்னு பிளான் பண்ணுறாங்க. என்ன தான் யோசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது. பட் இப்போ நம்ம ஹீரோ என்ன செய்கிறான் அப்படின்னா, டேரெக்டாக ஜாலியை பக்கம் தான் கிளம்பி போகிறான். ஏன் அப்படின்னா இவங்க ஜாலியையும் ஊகாவையும் பிடிச்சிட்டாங்க. பட் இவங்களோட கூட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து வேறு கேங்கை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்குமே ஜாலி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா.
ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த கூட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உயிரோடு தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவ சொல்லிடுறா. ஏன் உங்கள் 2 பேருக்கும் கடைசியாக உயிர் வாழணுன்ற ஆசையே இல்லையா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம், உயிர் வாழ்ந்து மட்டும் என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ நாளாக அந்த அங்கிள் குன்னுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ஒருவேளை இனிமே உயிரோடு இருந்தாலும் அதே மாதிரி தானே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறோம், அதுக்கு பதிலாக நாங்கள் ஒன்றா சேர்ந்தே இறந்து போகிறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஹீரோவுமே, அப்படியா, ஒன்று அந்த கூட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா பெட்டர் உங்கள் உயிரை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு கத்தியை கொடுத்துட்டு அங்கேருந்து போக, அப்போ இந்த ஜாலியுமே, என்னை மன்னிச்சிரு ஊகா, உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளவோ செஞ்சேன், ஆனால் இனிமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்க, பரவாயில்ல விடு, இந்த ஜென்மத்தில் தான் இப்படி ஒரு மோசமான இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், ஆனால் அடுத்த ஜென்மத்திலையாவது நம்ம 2 பேருக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு அப்படியே கத்தி எடுத்து குத்திடுறான். அவங்க 2 பேரும் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.